ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இது மினி விலாகு வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு எடுத்த விலாகு. காலையில் எழுந்திரிச்சோன்னே வீட்டில் தீபம் போட்டு சாமி கும்பிட்டு பாப்பாவுக்கு இட்லி ஊற்றி வச்சேன். அவள் இட்லி காலையில் கொடுத்துக்கலான்னு. எங்களுக்கு ராகி கூழ் வச்சேன். எல்லா காலையில் லைட் ஃபுட்டாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு ராகி கூழும் தேங்காய் சட்னியும் வச்சேன். தேங்காய் சட்னியில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, கொஞ்சமாக தேங்காய் போட்டு பொட்டுக்களை நிறையா போட்டு இந்த மாதிரி ஒரு சைட் டிஷ் தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். வரமிளகா போட்டு அரைச்சா நல்லாயிருக்கும். ராகி கூழில் வந்து நான் வெறும் கூழாக எடுக்காமல் கொஞ்சம் மோர் கலந்து வெங்காயம் போட்டு தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு. அது கூடயே அடுத்து மதிய சாப்பாட்டுக்கு புடலங்காய் கூட்டு வச்சு, இந்த ரெசிபி வேணும்னா இன்னொரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். புடலங்காய் கூட்டு இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் ரெசிபி போடுறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி வேணுங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். புடலங்காய் கூட்டு வச்சுட்டு பாப்பாவுக்கு ஜூஸ் அடித்து கொடுத்து பாப்பாவை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் காயெல்லாம் செஞ்சேன். இப்போ முட்டைக்கோஸ் செஞ்சேன். கல்யாண வீட்டு ஸ்டைலில் முட்டைக்கோஸ் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி எப்படி செய்கிறது நான் இன்னொரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். பாப்பா தூங்கினதுக்கப்புறம் தான் நான் காயே செய்ய முடிஞ்சுது. ஏன்னா பாப்பா வச்சுட்டு செய்ய முடியல. அதுக்கப்புறம் காயெல்லாம் செஞ்சு வச்சுட்டு காய் வந்து வேக வச்சு அது கூடயே பச்சை கடலை பருப்பையும் சேர்த்து வேக வச்சுட்டேன். தாளிப்புக்கு கொஞ்சம் உளுந்து போட்டு தாளித்து கடைசியில் தேங்காய், வெங்காயம், மிளகாயெல்லாம் போடணும். தேங்காய் போட்டு துருவி போட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும். பாசிப்பயிறு ஊற வச்சுருந்தேன் முளை கட்டுறதுக்காக. இது கூசாம்பரி செய்யறதுக்காக. கூசாம்பரி இன்னொரு வீடியோவில் நான் காமிக்கிறேன். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த புடலங்காய் கூட்டு. இது சவுக்கும் இதே மாதிரி பண்ணலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இது ஈவினிங் தக்காளி சப்ஜி மாதிரி பண்ணியிருந்தேன் சப்பாத்திக்கு. 6 மணிக்கு டக்குன்னு செய்கிறதுக்கு செஞ்சு வச்சுட்டு பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுக்க போயிட்டு வந்ததுக்கப்புறம் சப்பாத்தி வச்சு சப்ஜி வச்சு சாப்பிட்டாச்சு. இதுக்கு இடையிலேயே பாப்பாவுக்கு கூழ் செஞ்சேன், சத்து மாவு கூழ். அது வந்து பாப்பா அப்படியே சாப்பிட மாட்டேங்கிறான்னு பாட்டிலில் ஊற்றி கொடுத்தா சாப்பிடணும். அதுக்குள்ளேயே பாலை ஊற்றி நல்லா காய்ச்சிட்டு நல்லா கொதி வந்துடணும். இந்த கூழ் போட்டு 2 டம்ளர் ஒரு டம்ளர் எவ்வளோ பால் வேணுமோ உங்களுக்கு ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணியும் விட்டுட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நாட்டு சர்க்கரையோ இல்லை பனங்கல்கண்டோ போட்டு பாட்டிலில் ஊற்றி கொடுத்துட்டிங்கன்னா, பாட்டிலில் போகிற அளவுக்கு நீங்கள் ஊற்றி கொடுத்துட்டிங்கன்னா போதும், குடிச்சிக்கலாம். இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. சப்பாத்தி வச்சு சாப்பிட்டாச்சு. இதுதான் என்னுடைய மினி விலாக். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.